நேற்று நாதுலா பாஸ் போயிட்டு வந்ததில் அந்த ஹை ஆல்டிடியூடு நல்ல கடுமையான உயரத்தில் 13,000 அடி போனதில் டோட்டலாக எல்லாமே அப்செட். ரிட்டர்னில் வந்து எல்லாம் வாமிட்டு. அதனால யம்தாங் வேலி 0 பாயிண்ட் இதெல்லாம் போகிறத ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு இன்றைக்கி லோக்கல், நாளைக்கு பக்கத்தில் இறங்க போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே கிடைக்குன்ட்டு வந்து தேடினோம். அங்கே மகாராஜான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் போயிட்டுருக்கோம். அந்த மகாராஜா ரெஸ்டாரண்ட் என்னன்னு பக்கத்தில் போயிட்டு உங்களை கூப்பிட்றேன். அன்பான நீ காலை வணக்கம். நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? இன்னைய பொழுதாவது எந்த வாமிட்டும் இல்லாமல் இது இல்லாமல் சிறப்பாக இருக்கும்னு நம்பிக்கையோடு தொடங்குறேன். அந்த மகாராஜா ரெஸ்டாரண்ட்டை பார்க்க போயிட்டுருக்கேன். தோசை இருக்குன்னாங்க 9 மணிக்கு மேலே வரனாங்க. மணி 9:50 ஆயிடுச்சு. ஸோ போயிட்டுருக்கோம். இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் எம்ஜிஎம் மார்க்கு. இது வந்து அதோட அட்ஜசன்ட் ரோடு. மார்னிங் பிஸியாக தான் பரபரப்பாக தான் இருக்குது. டூரிஸ்ட்டு இங்கே வேலைக்கு போகிறவங்க எல்லாமே நான் உங்களை இந்த மகாராஜா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இதாங்க எம்ஜி மார்க்கில் அந்த எண்டில் வந்து காந்தி சிலை இருக்குது. இந்த எண்டில் இதோட பேர் மறந்து போச்சு, இந்த சிலை இருக்குது. ஸோ நான் தங்கியிருக்க ஹோட்டல் வந்து இந்த எம்ஜி மார்க்லேருந்து இப்படி வெளியே வந்து இந்த ரோடில் போனோன்னா அங்கே இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அந்த எண்டில் வந்து மேக்பி இருக்குது. இந்த எம்ஜி மார்க்கில் வந்தீங்கன்னா அதாவது அந்த எண்டு காந்தி சிலை, இந்த சிலை, இந்த சிந்தைக்கு நேர எழுத்தால மகாராஜா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். இதில் வந்து சவுத் இண்டியன் ஃபுட்டு கிடைக்குனாங்க, தோசை கிடைக்குனாங்க. ஓகே, ஸோ அங்கே தான் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. 9 o'clock தான் திறப்பாங்க. நீங்கள் நாளைக்கு 8 மணிக்கெல்லாம் சாப்பிடணும்னு ட்ரை பண்ணிடுறாங்க. 9 o'clock தான் இங்கே ஓப்பனே பண்ணுவாங்க. ஹோட்டல் ஃபுல் பிஸியாக இருக்குது, உட்காரதுக்கு இடம் இல்லை. ஓகே, நம்ம ஆட்கள் தான் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தோசையெல்லாம் இருந்துச்சா? சாப்பிட்டீங்களா? தோசையெல்லாம் சாப்பிட்டாங்க. ஓகே, பூரி நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. தெரில, நம்ம சாப்பிட்டு பார்த்து இது பண்ணுவோம். ஓகே, நான் போயிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் இது பண்ணுறேன். பாய். அதாங்க மகாராஜாவில் இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எந்த ஊருக்கு போறியோ அந்த ஊரில் இருக்க மாதிரி வேஷம் போட்டு இருக்க பழகிக்கு அதை சாப்பிட்டு இது பண்ணி அந்த மாதிரி நடக்குது பழகிக்கொண்டு. சிக்கிம் வந்தீங்களா, கேங்டாக் வந்தீங்களா, இந்த ஊர் ஃபுட்டு அதிகபட்சம் போனால் நார்த் இந்தியன் பூரி சப்ஜி இப்படி சாப்பிட்டு பழகிடுங்க. வேஸ்ட். தோசை எல்லாம் வந்து சாப்பிட்றது ரொம்ப இது. ஓகே, அண்டு இதுதான் அந்த ரோடு. இப்போ இங்கேருந்து நம்ம ஹோட்டலை பார்க்க போயிட்டுருக்கோம். ஓகே, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் ஸ்மோக் ஃப்ரீ. இங்கே நீங்கள் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஃபைன் போட்டுருவாங்க. இங்கெல்லாம் ஃபைன் வந்து ஹெவியாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்மோக்கிங் ஜோன்னு ஒரு வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்த பார்த்து தான் நீங்கள் ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஜோன் எதுங்கிற பார்த்து அங்கே போய் ஸ்மோக் பண்ணுங்கள். ஓகே, அது இங்கே இருக்கிறவங்க டூரிஸ்டா லோக்கல் பீப்புளா யாருமே எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. எல்லாம் வந்திருக்காங்க, இப்படி உட்காந்துருக்காங்க, தெரில. பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ளசண்ட் வெதர், பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். பாருங்கள், ஐ லவ் கேங்டாக். I love Gangtok. Yeah. So beautiful ஒரு குட்டி டாக் இருக்கு பாருங்க, பெட். லாட்டரி சீட்டு அந்த காலத்தில் இப்போவுமே சிக்கிம் லாட்டரி ஃபேமஸ் தானே. சிக்கிம், பூட்டான் எல்லாம் லாட்டரி ஃபேமஸ் இது இல்லையா? இல்லை, இவங்கெல்லாம் டூரிஸ்டாக லோக்கல் ஆளுங்களா
அப்படியே கொஞ்சம் அப்படியே கட்சி கொஞ்சம் அப்படி ரஷ்ஷு ஓரளவுக்கு ரஷ் இருந்தால் கூட ஒரு காமாக இருக்குது, குவாய்ட்டாக ஒரு அமைதியாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. எந்த ரோடை போய் பார்த்தாலும் இந்த மக்கள்கிட்ட தான் ஒரு நல்ல விஷயம். பாருங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இங்கே எல்லாமே. இந்த ஊரில் வந்து பர்ச்சேஸுங்கிறதுக்கு ஒரு பெரிய இது கிடையாதுங்க. ஏன்னா இங்கே எல்லாமே வெளியிருந்து வர்றது தான், அதனால் விலை எல்லாமே அதிகம்தான். ஒம்பது மணி தான், நைட்டு ஒரு 8:30 எல்லாமே 8:30 9 o'clock எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. காலையில் 9 மணி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு 10-11 மணிக்கு தான் வந்து கொஞ்சம் பிஸியாகும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து இங்கே உள்ளவங்க மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் விலைக்கு போக மாட்டாங்களா, எப்படி உட்காந்துருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லுங்க, இந்த ஊரில் ஆம்பளை பொம்பளை இல்லைன்னு எல்லாமே கடுமையாக உழைக்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களும், அதாவது டீ விற்கிறதுலேருந்து ஹோட்டல், அதாவது இந்த ரோட் சைடு ஹோட்டல்ஸு, இது எல்லாமே வந்து எல்லாம் பொண்ணுங்க தான் பார்த்துடுறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து ஏதோ ஒன்று ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% ஆஃப் த லேடிஸ், இங்கே உள்ள பொண்ணுங்க லேடிஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஏர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேக் ஷாப் நிறையா இருக்குங்க, பேக்கரி, இதெல்லாம் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். பாருங்க, சிலிண்டர் கருவாடு ஸ்மெல்லு, வா இங்கே கருவாடு ஸ்மெல் வருது. இதான் நம்ம ஹோட்டல், இங்கே மால் ரோடு அசஸ். கீழே வந்து ஆக்சுவலாக பேண்ட்லூன்ஸ் இருக்குது. இந்த பேண்ட்லூன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே போனோன்னா லெஃப்டில் வந்து 4th floor வந்து ஹோட்டல் ரிசப்ஷன், 5th floor and 6th floor 7th floor ரூம்ஸ். ஓகே, கீழே வந்து ஒரு பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் ஷாப். ஐ திங்க் பாஸ்கின் ராபின்ஸ் தான் நினைக்கிறேன், தெரில. பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் ஷாப். ஓகே, அடுத்து இங்கேருந்து அடுத்த ஹோட்டல் மாறிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.